ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் நிறைய இருக்குது விஷயம் பேசுகிறதுக்கு. நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, சார் பர்தீப் நர்வால் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் என்ன பேசுவார், டக்குன்னு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்கன்னு. உங்களுக்கு தெரியும், எப்போதுமே நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவோம். புரிஞ்சவங்களுக்கு ஓகே, தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட். பர்தீப் நர்வால் ஃபேன், ஹியூஜ் ஃபேன் பேஸ் இருக்குது ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸ்பெஷலி தமிழ்நாட்டில் நிறைய ஃபேன்ஸ் இருக்கீங்க. எனிவே, பர்தீப் நர்வால் 70 லட்சத்துக்கு தான் போனார். அண்ட் இஸ் அ கிளாஸ் பிளேயர். ரைட். டுப் கிக்கிங் என்ன கேள்வி கேட்டாங்கன்னு கடன்னு கேள்வியும் பதிலும் சொல்கிறேன். ஒருத்தர் கேட்டார், நீங்கள் பெங்களூர் புல்ஸுக்கு போகிறீங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஜாஸ் சுருக்கியாத்தா ஒய் போச்சுக்கியா வாபஸ் அச்சா லக்தான்னு. அதாவது எங்கேருந்து நான் என் கேரியர் ஸ்டார்ட் பண்ணணும் அதே எடுத்து திரும்பி போகிறேன். ஐம் கோயிங் பேக் வேர் ஐ ஸ்டார்டட். ரொம்ப நல்லா இருக்கு ஃபீலிங் அப்படின்னாரு. ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வந்து ஹையஸ்ட் ரேட் பாயிண்ட் நீ தான் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்க அமong ஆல் பிளேயர்ஸ், இந்த சீசன் என்ன பிளான் வச்சுருக்க ஏதாவது சொல்லாமே அப்படின்னாரு. அண்ட் அவர் சொன்னார், 1800 உப்பர் கர்னிக்கு கரைங்க அப்படின்னாரு. அதாவது கண்டிப்பாக 1800 பாயிண்ட்டை தாண்டணும் என் டோட்டலில். தட் இஸ் மை கோல், ஃபர்ஸ்ட் கோல் அப்படின்ற மாதிரி சொன்னார் இமீடியட்டாக. ரைட். அப்புறம் டுப்கி கிங்னு தான் உன்னை எல்லாருமே கூப்பிட்றாங்க, நீ இந்த சீசன் எல்லாரோட ஜாஸ்தி பாயிண்ட் எடுப்பியான்னு கேட்டாங்க. நடக்க முடக்கான கேள்வி இது ஆக்சுவலாக. ஏன்னா போன சீசன் 122 பாயிண்ட் தானே எடுத்தார். எல்லாரோட ஜாஸ்தி எடுக்கணும், கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் எடுக்கணும். எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எல்லாரோட ஜாஸ்தி எடுப்பியான்னு. எனக்கு பர்தீப் நர்வால்கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, எப்போதுமே கான்ஃபிடென்ட்டாக பேசுவார், எப்போதும் பாசிட்டிவாக பேசுவார், நெகட்டிவாக பேசவே மாட்டார். பெசிமிஸ்டிக்காக இருக்காது, ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கும். முடியும் முடியாதுன்ற வார்த்தை அவர் வாயிலேருந்து வராது. இப்போ கேட்டாங்க இல்லையா, நீ தானே டுப் கிக்கிங்க, இந்த சீசன் எல்லாரோட ஜாஸ்தி பாயிண்ட் எடுப்பியான்னா, ஆஜி பில்குல், ஆமாம் கண்டிப்பாக எடுப்பேன், நான் தான் எடுப்பேன் அப்படின்னார். ஐ லைக் தட் கான்ஃபிடென்ஸ். எஸ் சொன்னார் அவர். அப்புறம் உனக்கு இந்த பெங்களூர் புல்ஸை பற்றி என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், பிகேஎல் 1லேருந்து பிகேஎல் 11 வரைக்கும் ஒரே கோச். இந்த ஒரு டீம் மட்டும் தான் ஒரே கோச்சோட விளையாடுறாங்க. வெரி வெரி டிசிப்ளின் டீமு, ரொம்ப நல்ல டீம் அது. அண்ட் நிறைய நியூ கமர்ஸ் வேறு வந்திருக்காங்க. அண்ட் புதுசாக வரவங்களுக்குலாம் நல்ல ட்ரைனிங் வேறு கொடுக்குறாங்க. இதுதான் சம் ஆஃப் த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னாரு. அப்புறம் ஒருத்தர் கேட்டால், நீ ஃபஸ்ட்டு சீசன் பெங்களூர் புல்ஸுக்கு விளையாண்ட, ஸோ இப்போ திரும்பி அவங்களுக்கு விளையாட போகிற, இந்த இடப்பட்ட காலத்தில் பெங்களூர் புல்ஸை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னாரு. சொன்னார், நிறைய சீனியர்ஸ் வந்தாங்க போனாங்க, நிறைய ஜூனியர்ஸும் வந்தாங்க போனாங்க. இப்போ நிறைய ஜூனியர்ஸ் இருக்காங்க. என்னோடய வேலை ஜூனியர்ஸை கைடு பண்ணணும். அண்ட் அவங்க கூட விளையாடுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜூனியர்ஸ் கூட விளையாடுறதுன்னாரு. ஒரு நல்ல பதில் அது ஆக்சுவலாக. இன்னொருத்தர் டக்குன்னு கேட்டார், பிரதீப் என்னான்னார். அவர் சொன்னார், நீ ஜூனியராக இருக்கும்போது உனக்கு சீனியர் என்ன சொன்னாங்க, இப்போ நீ சீனியர் ஆகிட்ட, நீ ஜூனியருக்கு என்ன சொல்ல போகிற, எப்படி மடங்கனை பற்றி அவனை அந்த மாதிரி ஒருத்தர் கேட்டார். அழகாக சிம்பிளாக சொன்னார், எனக்கு சீனியர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே நான் ஆஸ் எ சீனியரை ஜூனியருக்கு சொல்லி தருவேன். கபடியை மூவ் ஆன், கபடி அடுத்த செட் ஆஃப் பீப்புளுக்கு மூவ் ஆகிட்டே போகணும். ஸோ கண்டிப்பாக என்னோடய ஜாபை கரெக்டாக பண்ணுவேன்னாரு. வெரி குட். ஸோ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு தான் கோச் இருக்காருல்ல, அவர் பார்த்து வருமா. இவர் சொன்னார், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஜூனியர்ஸ் கிளாஸ், அதுதான் இன்னும் லெகசி என்ன விட்டுட்டு போகிறோம். கிரிக்கெட்னு பாருங்களேன், தோனியோட லெகசியை தான் நீங்கள் வந்து விராட் கோலி ஆட்டோ, ரோஹித் சர்மா, ரிஷப் பந்த், பும்ரா, ஹார்திக் பாண்டியா, இன்னும் தோனி எதுக்கு சொல்கிறாங்க, நீ என்ன விட்டு செல்ற, அதுதான். போனதுக்கப்புறமும் ரிட்டையர் ஆனதை பற்றி உங்களை பற்றி பேசுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் மனசு. இன்னும் ஏன் கபில் தேவ் பற்றி பேசிட்டு இருக்காங்க, இது ஜீனியஸ் லெகசி. அவர் 83 வேர்ல்டு கப் ஜெயிச்சதுனால தான் கிரிக்கெட் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு இங்கே. எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் நீ கபடி விட்டு கிரிக்கெட்டுக்கு போகிறேன்னு டக்குன்னு வந்துடுது இன்ஸ்டிங்க்டாக. ரைட். ஒரு ஆக்சுவலாக 2015 சீசனில் தான் நினைக்கிறேன் பெங்களூர் புல்ஸுக்கு ஃபஸ்ட்டு விளையாண்டார் பர்தீப் நர்வால். இப்போ உள்ள 1600 பாயிண்ட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரைட். இதுதான் அவர் சொன்னார். இப்போ பவன் ஷராவத்தி நிறைய கேட்டாங்க, அதை பற்றி நான் எடுத்துன்னு வரேன். சச்சின் தன்வரை கேட்டாங்க, அதை டிரான்ஸ்லேட் பண்ணுங்க சார், நிறைய பேர் கேட்டிங்க. நான் தேடி பார்க்குறேன், எனக்கு யூடியூப்பில் கிடைக்க மாட்டேங்குது. அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா நான் லைவில் இருக்கும்போது அவர் எடுத்ததுக்கப்புறம் பேசுனதப்போ நான் கவனிக்கலை, மிஸ் ஆகிடுச்சு. வேறு எங்கேயாவது இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், லிங்க் இருந்தால் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இந்த கமெண்ட் செக்ஷனில். அதை என்னன்னு கேட்டுட்டு நான் அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான் பிகேஎல் 11 பற்றி பர்தீப் நர்வாலோட ஒப்பீனியன். இன்னும் அவரோட கருத்து ஓப்பனாக பேசுவார், யோசிக்க மாட்டார். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுது, இந்த வாட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் அவர் பார்க்க. போன சீசன் பார்த்தீங்களா, அவர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு வரும்போதே என்னடா அது, சில பசங்களாம் எக்ஸாம் எழுதும் போது என்னடா அது எக்ஸாம்லாம் வருது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அது மாதிரி தான் அவர் வந்திருந்தார். மைக்கு பிடிச்சி நோண்டுறது, பெப்சி டப்பா நோண்டுறது, இப்படி பண்ணிட்டு இருந்தார். ஒரு சீரியஸ்னஸே இல்லை. 2 ரூபாய் உட்காந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நம்ம வெறும் கேமை தான் பார்க்குறோம். 40 நிமிஷத்துக்கு பின்னாடி என்னென்ன நடந்தது நமக்கு தெரியாது, டிஸ்டர்ப்டாக இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி அவரோட முகத்தில் அவ்வளோ ஒரு தெளிவு, அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது.
சொல்கிறேன். நம்பர் 1 ரைடராக வரல, டாப் 3ல கண்டிப்பாக வந்துடுவார் பாருங்க. அதுவும் அஜிங்க பவர் கூட சேர்ந்து வில் ப்ரூவ். நான் காட்டுறேன் பாரு, வில் ஷோ யூ ஹூ ஐ ஆம்னு. அதுதான். எனிவே, ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டு உங்கள் கருத்து எதுவும் வந்து சொல்லுங்கள். புரிய பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.